ஆக்ட்ரஸ் ஜோயா ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சாலின் ஜோயா அவர்கள். குக் வித் கோமாளியோட இந்த ஒரு சீசனில் ஆங்கராகவுமே அவங்க களமிறங்கியிருக்காங்க. அவங்க களமிறங்கியிருந்த 2வது வாரமே குக் வித் கோமாளியில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதுதான் மாகாபா ஆனந்த் மற்றும் டாக்டர் திவாகர் இவங்க 2 பேருக்குள்ள நடந்த கிளாஷ். குறிப்பா இந்த ஒரு சண்டையில மாகாபா ஆனந்த் மற்றும் புகழ் இவங்க 2 பேருமே டாக்டர் திவாகரை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை டாக்டர் திவாகர் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் சாலின் ஜோயா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இது குறித்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. டாக்டர் திவாகர் அன்னைக்கு ரொம்பவே வரம்பு மீறி நடந்துக்கிட்டாரு. இதனால கடுப்பான கானா வினோத் அவரை கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனால் பிக் பாஸ்ல ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருந்த சண்டையினால கானா வினோத்துக்கும் டாக்டர் திவாகருக்கும் ஒரு சில கிளாஷ் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தடுக்க போன எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துருந்துச்சு. குறிப்பாக மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் இவங்க 3 பேருமே டாக்டர் திவாகர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டாக்டர் திவாகர் அவர்கள் மேலே தான் தப்பு, ஆனால் அவர் இப்போ வெளியே போயிட்டு எங்கள் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக மாகாபா மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாகாபா அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதற்கு முன்னாடியே இந்த ஷோவில் நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். மேலும் அவர் நடத்திருக்கக்கூடிய ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்க்கும் நான் போயிருக்கேன். அவர் ரொம்ப ஜெனுவினான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஆள் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர். அப்படி இருக்கையில் அவர் ஏன் அந்த மாதிரி நடந்துக்க போகிறாரு? தற்பெருமை பேசி அலைய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இப்படி நெகட்டிவ் விஷயங்கள் பண்ணி தான் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறாரு அப்படின்னு. யார் மேலே தப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாலின் ஜோயா அவர்கள் இந்த ஒரு தப்பு முழுக்க முழுக்க டாக்டர் திவாகர் அவர்களோட தான் அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, வெற்றிமாறன் அவர்கள் தன்னோட அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்து அரசன் படத்தில் இணைஞ்சு பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தோட 3 ஷெட்யூல் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு ஷெட்யூல் பெண்டிங்காக இருக்குது. இதற்கிடையில் சிம்பு அவர்களுக்கு இருந்த பிரச்சனையினால படம் வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு பிரச்சனை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடணும் பொறுத்து பார்த்த வெற்றிமாறன் அவர்கள் பொறுமையை இழந்துட்டாரு. ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கவும் ராஜன் வகைரா படத்தோட ஷூட்டிங்கை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா. அண்ட் இதற்கான ஒரு சில பிளாஷ்பேக் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதனால சிம்பு ரசிகர்கள் ஒருவேளை அரசன் படத்தை இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்களா, அரசன் படம் வந்து டிலே ஆக போகுதா அப்படிங்கிற மாதிரி கவலையில் மூழ்கி இருக்காங்க. அண்ட் இதற்கிடையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சிம்பு அவர்கள் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசி அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறதாகவும் கூடிய சீக்கிரமே அரசனோட அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ எடுக்கப்பட்ட காட்சிகள் கூட அரசன் படத்தோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படியோ இந்த இஷ்யூ சால்வ் ஆகி படம் சீக்கிரம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.